ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பவர் பிஐயோட ஷார்ட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா பவர் பிஐல கஸ்டம் காலம் விசஸ் கால்குலேட்டர் காலம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ பவர் பிஐல கஸ்டம் காலம்னா கால்குலேட்டர் காலமும் ரெண்டும் ஒரே மாதிரி தானா இல்ல பிக் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இந்த ஷார்ட்ஸே. ஸோ கஸ்டம் காலம் வந்து பவர் பிஐ கொரி எடிட்டர்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், இம்போர்ட் பண்ண டேட்டால டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே கால்குலேட்டர் காலம் வந்து உங்க ரிப்போர்ட் வியூவில் டாக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ்ல இருந்து இல்ல நியூ காலம்ல கால்குலேட் பண்றதுக்காக நம்ம கால்குலேட்டர் காலமே யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, கஸ்டம் காலம் வந்து பிஃபோர் லோட் ஆகும், கால்குலேட்டர் காலம் வந்து ஆஃப்டர் லோட் ஆகும். உங்களுக்கு வந்து கஸ்டம் வந்து எம் கோடு, கால்குலேட்டர் வந்து டாக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. டேட்டா கிளீன் பண்ணணும்னா நீங்க கஸ்டம் காலமை யூஸ் பண்ணலாம். அதே விஷுவலுக்கு கால்குலேஷன் பண்றதுக்கு நீங்க கால்குலேட்டர் காலமே யூஸ் பண்ணலாம். பவர் கொரி எடிட்டர் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து ஷேப் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அதே வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து டேட்டாவை மாடலிங் பண்றதுக்காக யூஸ் ஆகும். இதை பத்தின டீடைல் வீடியோ இது ரெண்டும் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி யூடியூப்ல போஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.